ஆம் ஆத்மி கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ராகவ் சத்தா பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவதாக தெரிவித்து கட்சியிலிருந்து விலகியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் ராஜ்யசபாவில் அக்கட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்து வந்தவர் ராகவ் சத்தா. சமீபத்தில் ராகவ் சத்தா ஆம் ஆத்மி மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவியிலிருந்து அக்கட்சி அவரை நீக்கியது. இதனைத் தொடர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அக்கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இவர் மட்டுமின்றி ஆம் ஆத்மியில் பிரபலமாக அறியப்படும் ஸ்வாதி மாலிவால், ஹர்பஜன் சிங், சந்தீப் பதக், விக்ரம் சாஹ்னி மற்றும் ராஜேந்தர் குப்தா உள்ளிட்ட 6 எம்பிக்களும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். இந்நிலையில் ராகவ் சத்தா, அசோக் மிட்டல் மற்றும் சந்தீப் பதக் ஆகியோர் பாஜகவில் இணைந்துள்ளனர். மீதமுள்ள ஸ்வாதி மாலிவால், ஹர்பஜன் சிங், விக்ரம் சாஹ்னி ஆகியோரும் பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆம் ஆத்மி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சத்தா, என் ரத்தமும் வியர்வையும் சிந்தி என் இளமை காலத்தின் 15 ஆண்டுகளை அர்ப்பணித்து ஆம் ஆத்மி கட்சி அதன் கொள்கைகள், விழுமியங்கள் மற்றும் அடிப்படை கொள்கைகளிலிருந்து விலகிவிட்டது. இப்போது இந்த கட்சி தேச நலனுக்காக செயல்படாமல் அதன் தனிப்பட்ட நலன்களுக்காக செயல்படுவதாக தெரிவித்தார். எனவே ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். 2/3 பங்கு விலகுவதால் கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாது என்றும் கூறினார். ஆம் ஆத்மி கட்சிக்கு தற்பொழுது மாநிலங்களவையில் 10 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் 7 பேர் பஞ்சாபிலிருந்தும் 3 பேர் டெல்லியிலிருந்தும் தேர்வாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.